ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 12R வந்து இன்றைக்கி தான் கஸ்டமர் போய் ஷோரூமில் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. பாக்ஸு மட்டும் இது எப்படின்னா கூப்பனில் வாங்குறாங்கங்க. கூப்பனில் வாங்குறாங்க. கோல்டு கலரு 41 ரூபா பில் ரேட்டு. ஸோ பில் ரேட்டு வந்து 41 ரூபா இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கூப்பன் இருக்குல்ல, கூப்பனில் வாங்குறது. இது 8GB ரேமு 256. ஸோ இன்றைக்கி தான் வாங்கியிருக்காரு. இன்னும் ஆக்டிவேட் பண்ணல. மொபைலில் வந்து சிம் கார்டு போட்டால் தான் ஆக்டிவேட் ஆகும். சரியா? இன்னும் சிம் கார்டு போடல, ஒய்ஃபை ஆன் பண்ணல. ஸோ இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணல. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கூப்பனில் எடுத்துருக்காப்புல. ஒரிஜினல் சார்ஜரோடு தராப்புல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுறது 28,000 ரூபா. 41,000 ரூபாய்க்கு பில் ரேட் இருக்குது. பில்லு எனக்கு நான் 2 நாளில் தரேன்ருக்காரு. ஸோ பில்லு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அது ஏன்னா அவங்க பேசி தான் கொடுப்பாங்க. சரியா? மொபைல் புது மொபைலு. ஸோ OnePlus 12R 8GB ரேமு 256. ஸோ செம்மையாக இருக்குது மொபைலு. இன்னும் வந்து நம்ம ஒய்ஃபைலாம் ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கோம். 8GB ரேம் 256 புது மொபைலு. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலரு. சரியா? இதை ஓப்பன் பண்ணி காட்டுப்பா. கேமரா பழைய மொபைல் தான் நம்ம செக் பண்ணுறது அர்த்தம் இருக்குது. புது மொபைலில் செக் பண்ணக்கூடாது தான். அதனால் உங்களுக்காக செக் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஆக்டிவேட்டே ஆகல. ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டா ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? அது நீங்கள் இனிமேல் வாங்குறவங்க அப்படியே வச்சு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ இருந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். புது மொபைல், நியூ மொபைலு. பில்லு வந்து உங்களுக்கு நான் தரேன். சரியா? பில்லு இருக்குது, கஸ்டமர்கிட்ட இருக்குது. புதுசு இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்ததுனால பில்லு 2 நாள் கழித்து தரேன் இருக்காங்க ஷோரூமில். வாங்கிட்டு வந்து தருவாப்பில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 28,000 ரூபா. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி 2 மொபைல் போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஒன்று வந்து 30,000 ரூபா 12R தானே இது? ஆமாம், 12R 30,000 ரூபா 29,000 ரூபா என்னமோ போட்டிருக்கோம். பட் ஆனால் அதுக்குலாம் வாரண்டி கிடையாது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. அது 16GB ரேம் தான், இல்லைன்னு சொல்ல. இது வந்து வாரண்டியோடு இருக்குல்ல. இன்னும் நீங்கள் வாங்கின நாள்லேருந்து இன்னும் புது மொபைல் இது. சரியா? அதனால் 28,000 ரூபான்றது கடைக்காரங்க கூட அந்த ரேட்டுக்கு வாங்கி விற்க முடியாது. ஸோ கடைக்காரங்க கூட கிடைக்காத ரேட்டு இந்த ரேட்டு. கடைக்காரனே 30 ரூபா விற்பான். 28 ரூபாய்க்கு கடைக்காரன் வாங்கி வச்சுருவான். நல்ல ரேட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் ரேட்டு. இது கஸ்டமருக்கு போச்சுன்னா லாபம். சரியா? புரிஞ்சு டக்குன்னு வாங்கிக்கங்க.